இந்த வீடியோவில் நம்ம வந்து டிபி ட்ரெஸ்ஸிங் எந்த முறையில் பண்ணுறோம் அதை தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிங்கிள் ஃபேஸ் டிபி ட்ரெஸ்ஸிங் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் வச்சுட்டு போங்க. நம்ம வந்து இந்த ஒரு டிபி இல்லைங்க, நம்ம பண்ணுற எல்லா டிபியுமே வந்து இதே மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நம்ம பண்ணுற வீடுகள் எல்லாத்துலேயுமே ஆர்சிசிபிங்கிறது கட்டாயம் நம்ம எல்லா வீட்லையுமே யூஸ் பண்ணியிருப்போங்க. ஒரு வீட்டில் கூட நம்ம மிஸ் பண்ணது இல்லை. ஆர்சிசிபிங்கிறது வந்து உயிர் காக்கும் கருவிங்க. கவர்மெண்ட் சைடில் கூட இந்த சுவிட்சை கண்டிப்பாக வச்சா ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வைக்கல அப்படின்னா புதுசாக சர்வீஸ் செய்யறீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் லைனே தரமாட்டாங்க. பழைய வீடுக்கு வந்து நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்க. கரண்ட் பில் கூட கம்மியாக நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த சுவிட்சை வச்சா எப்படி கரண்ட் பில் கம்மியாகும்? அதாவது வந்து உங்க வீட்டு லைன் வந்து எங்கேயாவது லீக்கேஜ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த சுவிட்ச் வந்து ட்ரிப் ஆயிருங்க, ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒயர் போடுறது வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க போடணும். டிபியில் ஒரு சுற்றி லைன் கொடுக்குற மாதிரி வந்து ஒயர் போட்டுக்குங்க. அப்போ வந்து ஒரு திட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மீட்டர் கிட்ட நீங்கள் வந்து ஒயர் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி சுற்றி எடுக்க முடியும் சிங்கிள் ஃபேஸுக்கு. சில மக்கள் இந்த மாதிரி வந்து 1.5 மீட்டர் கணமணியெல்லாம் ஒயர்லாம் போடுறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தத்தில் டிபி ட்ரெஸ்ஸிங் பண்ணி வரும்போது ஒரு 1 அடி 1.5 அடிகளை வந்து மொத்தத்தில் சேர்த்து பிடிச்சி எல்லாத்தையும் ஒரே அளவில் பிடிச்சி வெட்டிட்டு மீதியை தூர போடுறீங்க. அப்படி எல்லாத்தையும் வந்து ஒரே அளவில் வெட்டிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ எர்த் லைனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எர்த் லைன் தான் எப்போவுமே கொடுப்போம். எர்த் லைனை வந்து நீட்டாக டேப் அடித்து நேராக வந்து எர்த் லிங்கு கொண்டு கொடுப்போங்க. அது வந்து ஒரு அளவில் இருக்கும். அடுத்து எம்சிபிக்கு கொடுக்கறது வந்து ஒரு அளவில் இருக்கும். நியூட்ரலுக்கு கொடுக்கறது ஒரு அளவில் இருக்கும். இப்படி நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி ஒரே வெட்டிட்டீங்கன்னா அப்போ எல்லாமே ஒரே அளவில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்படி டேப் அடித்து நீட்டாக கொண்டு வந்து அதில் கொண்டு விடும்போது ஒயர் கட்டையாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒயர் போடும்போது ஒயரை வந்து பக்கத்துலேயே வெட்டாதீங்க. வெட்டாமல் நீட்டாக டேப் அடித்து கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாட்ட வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து எர்த் லைனை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நியூட்ரல் லைன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எம்சிபியை நம்ம வந்து லோட் பண்ணணும் பார்த்துங்க. இந்த வரிசையில் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நீட்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் நியூட்ரலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எர்த்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழப்பமாக இருக்கும். இதுனா வந்து எர்த்து வந்து உள்ளே போயிடும், அடுத்து நியூட்ரல், அடுத்து ஃபேஸ், அப்படி வரிசையாக நம்ம வந்து அடிக்க நம்ம வந்து வரிசையாக கொண்டு வந்துடலாங்க. அதே மாதிரி எர்த் லைனுங்கிறது எல்லா போர்டுக்கும் கண்டிப்பாக போட்டு ஆகணுங்க. இப்போ வந்து மெயின்ஸ் இப்போ வந்து இதில் வந்து 9 பைப்பு கிட்ட இருக்குன்னா அந்த 9 பைப்பில் இருந்து எர்த்து கண்டிப்பாக உள்ள வந்திருக்கும். அந்த 9 ஒயரையும் கரெக்டாக நீட்டாக டேப் அடித்து நம்ம வந்து கீழே கொண்டு வரணுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேப் அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒயரை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தீங்கன்னா உள்ளே கிடக்க லூஸ் எல்லாமே வந்து கீழே வந்துடும். அதே மாதிரி அந்த எல் மடக்குச்சில ஒரு 4 டேப் 3 டேப் அடிச்சதுக்கு அப்புறம் உடனே எல்லை மடக்கிடணுங்க. நீங்கள் ஃபுல்லாக கீழே வரைக்கும் டேப் அடிச்சுட்டு நீங்கள் ரெண்டாவது மடக்கும் போது அந்த கார்னர் வந்து அதில் வந்து ஒயர் வந்து எல்லாம் வெளியே தள்ளி நிற்கும். டேப்ல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஒயர் வந்து நீங்கள் பிடிச்சி ஃபஸ்ட்டு என்ன ஒயர் வருதோ அந்த ஒயர் கீழே அத்தை வரைக்கும் அதே பிடிச்சி டேப் அடித்து கொண்டு வந்தீங்கன்னா திருங்காமல் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. அதே மாதிரி டேப் அடிக்கும் போது கொஞ்சம் நெருக்கி அடிங்க, ரொம்ப தள்ளி அடிச்சிங்கன்னாவும் நல்லா இருக்காது. நெருக்கி ஒரு வாட்டி டேப் அடிச்சு பாருங்க, உங்களுக்கே அது பிடிக்கும். அதுக்கடுத்து நீங்கள் எப்போவுமே வந்து நெருக்கி டேப் அடிச்சு அப்படி பழகிறீங்க. எர்த்தில் இங்கே லைன் கொடுக்கும்போது சிங்கிள் ஒயரை நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுக்கறது பதிலாக 2 ஒயரை சேர்த்து கொடுத்து பாருங்க, டைட் நல்லா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்லீவ் கொஞ்சம் கூட எடுத்துட்டு அதை வந்து ஒரு 3 மடக்கி கொடுத்து பாருங்க, அப்போவுமே டைட் சூப்பராக கிடைக்குங்க. சிங்கிள் ஒயர் கொடுக்கறது வந்து 2 வாட்டி அசைச்சு இழுத்தனா ஒயர் கையோடி வந்துருங்க. அதனால தான் சொன்னேன். எர்த்தலிங்கிற வந்து எல்லா லைனுமே ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் கட்டாயம் ஆர்சிபி போடுங்க. அதே மாதிரி வந்து ஆர்சிபி போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மாசத்துக்கோ இல்லை 2 மாசத்துக்கோ ரெடியா அதில் ஒரு புஷ் பட்டன் ஒன்று இருக்கும், அதை பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து அந்த சுவிட்ச் ஒர்க்கிங்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு உங்க உடம்புல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அப்பதான் ட்ரிப் ஆகும். அப்படி சப்போஸ் இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகலைன்னா உங்க உயிருக்கே ஆபத்துல முடியக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த சுவிட்சை வந்து பிரஸ் பண்ணி அது ஒர்க்கிங்ல இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. எர்த்து ஃபுல்லாவே கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து நியூட்ரல் போயிடலாம். அதே மாதிரி ஒயர் வெட்டும் போது கொஞ்சம் லூப்பிங் வச்சுக்கோங்க, அப்பதாங்க நாளைக்கு ஏதாவது ஃபால்ட் பார்க்க ஈஸியா இருக்கும். எர்த்து எல்லாம் லிங்க் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நியூட்ரல் லைனை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாங்க. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி நீட்டாக டேப் அடிச்சு எல்லாமே கரெக்டாக பக்காவாக கொண்டு நியூட்ரல் லிங்கில் கனெக்ட் பண்ணணும். இப்போ டிபியை பார்த்தீங்கன்னா கலராக ஒயர் கிடந்த மாதிரி நிறைய இருக்குது. கிரீன் கலர் ஒயர் வந்து நம்ம வந்து 1 ஸ்கரம் ஒயர் போட்டிருக்கோம், எர்த்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி வந்து பிளாக்கும் ப்ளூவும் ஒயர் கிடக்குது, அது ரெண்டுமே நியூட்ரலுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1 ஸ்கரம் ஒயர் வந்து டிபிக்கு வந்து மேக்ஸிமம் வராது, எர்த்து மட்டும்தாங்க வரும். அதே மாதிரி 1 ஸ்கரம் வந்து ப்ளூ கலர் கிடக்குது, அது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம கிடக்குது. எல்லா சுவிட்ச் போர்ட்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் நம்ம போட மாட்டோம். நம்ம வந்து கார் செட்டு, ஹாலு, கிச்சன் இந்த 3த்துலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் கண்டிப்பாக இருக்கும் எப்போவுமே. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் பாயிண்ட்டுகள் வந்து ஏதாவது சப்போஸ் வந்து ஏதாவது இந்த சுவிட்சை வந்து எனக்கு இங்கே வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா அதை மாற்றிக்க ரொம்ப 2வது கஷ்டப்படணும். அதுக்கு ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்ல, அதுக்காண்டி தான் நம்ம ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அதே மாதிரி 1.5 வந்து கிரீன் கலர் வந்து நம்ம வந்து இன்வெர்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ரெட்டும் எல்லோவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிபியில் இருந்து நம்ம ஃபேஸு நியூட்ரல் வந்து 2 லைனை வந்து கீழே மீட்டர் வரை கொண்டு போயிருப்போம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மோட்டருக்கு கீழே 2 ஒயர் நம்ம வந்து தனியாக கொண்டு போயிருவாங்க. ஃபேஸும் நியூட்ரலும் 2 சேர்த்து தான் கொண்டு போகணும், ஃபேஸ் மட்டும் கொண்டு போகக்கூடாது. மேலே டிபியில் இருந்தே நியூட்ரல் கண்டிப்பாக கொண்டு போகணும். நீங்கள் ஃபேஸை மட்டும் கீழே கொண்டு கொடுத்தீங்கன்னா கீழே 2 வீடு இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து காமனாக நீங்கள் நியூட்ரல் எடுக்க மாதிரி இருக்கும்.
அப்படி இருந்துச்சுன்னா மீட்டர் வந்து அதிகமாட்டு ஓடிட்டு இருக்குங்க. இப்படி ஃபேஸ் மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கரண்ட் பில்லு 7000 8000 அந்த ரேஞ்சுக்கு கூட போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ பாருங்க நியூட்ரல் லைன் எல்லாத்தையுமே நம்ம வந்து நீட்டாக டேப் அடிச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து நியூட்ரல் பாரில் எல்லாமே கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி லைன் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து வெட்டாதீங்க, கொஞ்சம் லூப்பிங் வச்சு கொடுங்க. அப்போ தான் வந்து நாளைக்கு மெயின்டைன் பார்க்க முடியும். பாருங்க நான் வந்து கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ரா தான் உள்ள சுற்றி வச்சிருக்கேன் பாருங்க உள்ள. அதே மாதிரி நியூட்ரல் லிங்கில் லைன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஃபுல் டைட் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நாளைக்கு லூஸ் கான்டாக்ட் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லாட்ட லூஸ் கான்டாக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் டிபி பாக்ஸ் அடைக்கும் போது ஃபுல் டைட் எல்லா ஸ்க்ரூவுமே ஃபுல் டைட்டில் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். செக் பண்ணதில் தப்பு இல்லைங்க. இப்போ வந்து எல்லா ஒயருமே வந்து நியூட்ரல் லிங்கில் ஏற்றிடலாங்க. சில பேர் கேட்பீங்க டேப் அடிக்கிறதுக்கு பதிலாக கேபிள் டை யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, அது நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நமக்கு வந்து இதான் ஈஸியாக இருக்குது, பார்க்கறதுக்கும் இது நீட்டாக இருந்த மாதிரி இருக்குங்க. நானும் கேபிள் டை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கேபிள் டையோடு எனக்கு டேப் வந்து கொஞ்சம் நான் பார்க்கறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தால், அதனால தான் இன்ன வரைக்கும் வந்து கேபிள் டை யூஸ் பண்ணாமல் டேப் யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம நியூட்ரல் ஃபுல்லாகவே லிங்க் பண்ணி முடிச்சிட்டோமா. அடுத்து இன்வெர்டர் ஒயரை வந்து நீட்டாக டேப் அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எர்த்தை டேப் அடிச்சு எடுத்தோம், அடுத்து நியூட்ரல் எடுத்துருக்கோம், அடுத்து வந்து இன்வெர்டர் எடுக்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்வெர்டர் ஒயரை நீட்டாக டேப் அடிச்சு எங்கே கொண்டு விடணும்னா ஆர்சிசிபிக்கு அடுத்த சுவிட்ச் வந்து நம்ம எம்சிபி போட்டிருப்போம்ல, அந்த எம்சிபி வேற கொண்டு விடணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ லைனை பிரித்து அதில் கொண்டு விட்டுறலாம். இப்போ இன்வெர்டருக்குள்ள சர்க்கிட்டா ஆர்சிசிபிக்கு பக்கத்தில் ஒரு 10 ஆம்ஸ் எம்சிபி போட்டு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. 40 ஆம்ஸுக்கு அப்புறம் வந்து 10 ஆம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 20 ஆம்ஸ், அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி போகும்போது அந்த 10 ஆம்ஸ் எதுக்கு போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்வெர்டர்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காண்டி தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்வெர்டருக்கு தனி சர்க்கியூட் போடவே இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து தனி சர்க்கியூட் போட்டு 10 ஆம்ஸ் போடுறோம்ல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி எல்லாத்தையும் மொத்தமாக டேப் அடித்து வந்து இதே மாதிரி இப்போ 10 பைப் வருது, 9 பைப்பு வருதுன்னா அந்த 9 ஒயர் வந்திருக்கா, அந்த 9 ஒயருக்கு டிபிக்கு வரதே கிடையாது. பக்கத்தில் இருந்தே லூப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு மொத்தத்திலே வந்து இன்வெர்டர்லேருந்து அவுட்புட்லேயே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தனியாக சர்க்கியூட் போட்டு கொடுத்து பாருங்கள், வேலையும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஈஸியாக நம்ம மெயின்டெனன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனியாக சர்க்கியூட் போட்டிங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்வெர்ட்டர்லேருந்து டேரெக்டாக ஒரு லைன் எடுத்து நம்ம வந்து இன்புட்டில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மேலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கணும். இந்த வீடியோவை பார்த்தா தெரியும், கீழே ஒரு பச்சை கலர் ஒயர் கிடக்கல, அது வந்து இன்புட்டு, மேலே கிடக்க எல்லாமே அவுட்புட்டுங்க. டேப் அடிச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு ரெட் கலர் ஒயர் உள்ளே வந்திருக்குதா இடையில, அந்த ரெட் கலர் ஒயர் லாஸ்ட் அத்தை வரைக்கும் அதை மேலாட்டம் பிடிச்சி வந்தால் நீளத்துக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாட்டு. அதே மாதிரி ஒயர் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒயரை ட்விஸ்ட் பண்ணி டேப் அடிக்கக்கூடாது. வேலையை பொறுத்த வரைக்கும் நீட்னஸ் ரொம்பவே முக்கியம். இந்த டிபியை நாளைக்கு வேறு யாரோ கலத்தி பார்த்தாங்கன்னா எல்லாமே ஈஸியாக புரிய மாதிரி தாங்க இருக்கும். கச்சன்னு கண்டிப்பாக இருக்காது, பார்த்தா தலைவலி வராமல் இருக்கும். சில டிபிலாம் திறந்து பார்க்கும்போது அப்படி அந்த ஒயர் அந்த அந்த மேலே இந்த கவர் மூலமாக தான் அந்த ப்ரெஸ்ஸிங்கில் இருக்குது. அந்த அவ்வளோ ஒயர்களும் உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அதை வெளியே நம்ம கலத்தின உடனே டக்குன்னு வந்து வெளியே சாடும்போது எவன்டா இந்த டிபி அடைச்சிருப்பான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கடுப்பு வருங்க. நீங்கள் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்து இந்த வேலை உங்களுக்கே பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிபி எடுத்தாலும் இதே மாதிரி தான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த டிபி ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு 1/2 நாள் ஆயிருங்க. அதே 3 ஃபேஸாக இருந்தேன்னா 1 நாள் ஆயிரும். நிறைய ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்க 1 மணிக்கூரில் முடிச்சிருவேன், 1/2 மணிக்கூர் தான் ஆகும் 3 ஃபேஸுக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து வேலைகள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து என்ன 1 மணிக்கூர் 1/2 மணிக்கூரில் பண்ணுறாங்கன்னு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மீதி இருக்க ஃபேஸ் லைனை எல்லாத்தையுமே வந்து நீட்டாக டேப் அடித்து அதேமாரி மேலே கொண்டு லைன் கொடுக்கறது தாங்க வேலை. டிபியை திறந்து பார்த்தா நல்லா இருக்குது, யார் பண்ணா அப்படி கேட்கணும், கேட்குற மாதிரி நம்ம வேலைகளுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி கேட்பாங்க. டிபி ட்ரெஸ்ஸிங்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சுவிட்ச் போர்டு போடும்போது கூட இந்த மாதிரி டேப் அடித்து கொடுத்தா தான் வேலைகள் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இது மட்டும் டிபி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் இல்லை, நம்ம பண்ணுற வேலைகள் எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். இப்போ 10 பேர் என் கூட இருக்காங்கன்னா அந்த 10 பேரும் இப்போ நான் போட்ட டிபியை ஒரு திறந்து பார்த்தேன்னா இது ராஜா போட்ட டிபி தான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வேலை எப்படி, என்ன நீட்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி எம்சிபியில் கொடுக்கும்போது கூட நம்ம வந்து கான்டாக்ட் வந்து கரெக்டாக வந்து உள்ளே இருக்கணுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்லீவ் கூட நம்ம வந்து வெளியே வர, அதாவது காப்பர் கம்பி வெளியே வரக்கூடாது, அந்த அளவுக்கு கொடுக்கணும். அந்த காப்பர் முடிகிற இடத்துல வந்து நம்ம டேப்பு சுற்றிட்டோம்னா அந்த காப்பர் கூட வந்து வெளியே கொஞ்சம் கூட தெரியாதுங்க. கரெக்டாக பக்கவாக வந்து உள்ளே கரெக்டாக இருக்கும். நம்ம வேலைகளை பிடிச்சி உங்களுக்கு வேலை தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நான் வந்து நம்பர் கொடுக்குறேங்க, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் பண்ண வேலைகள் ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்கும், அந்த குறைகள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்த வாட்டி முயற்சி பண்ணி திருத்திக்கிறேன்.